அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு காட்டு வெள்ளாமை பண்ணியிருந்தோம், சிறுகீரை போட்டிருந்தோம். சிறுகீரை போட்டிருந்ததில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது, அது போக சத்தும் கொஞ்சம் கம்மி. பாருங்கள், இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா முதலாயிருக்குங்க, பூராமே வேஸ்ட்டாக போச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த சிறுகீரை போட்டுட்ருக்குறோம். இந்த காட்டில் வந்து காடு கெட்டு போச்சுன்னு சொல்லி மாட்டை கட்டிக்கிட்டோம். சிறுகீரை தான் மாடு சாப்பிட்டுருக்குது. பாருங்க, சிறுகீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட்டம் இல்லாத போச்சுங்க. அதனால நம்ம மாட்டை கட்ட வேண்டியதாக போச்சு. இந்தெல்லாம் சிறுகீரை போட்டிருக்குறோம். பாருங்கள், தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், 2 சிறகு கட்டியாச்சு. இது கடைசி பாத்தி பாஞ்சிட்ருக்குது. இந்தலெல்லாம் தண்ணி கட்டியாச்சு, 2 சிறகு போட்டிருக்குறோம். உங்களுக்கு சிறுகீரைங்கிறது வந்து கீரை பேரே வந்து சிறுகீரை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கொண்டு போய் காட்டினதான் தெரியும். சிறுகீரை முளைச்சிருக்குது பார்த்திங்களா. சிறுகீரைன்னு பேருக்கு தகுந்த மாதிரியே கீரையும் சிறுசாக இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு சிறகு தான் பெரிய சிறகாக போட்டுருந்தாங்க அடிக்கும் தலைக்கு. இது பூராமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட்டாக போனாலுமே இந்த காட்டை நம்ம ரெடி பண்ணி அடுத்த வெள்ளாமை கொண்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. சிறுகீரை போடுறதுக்கு பாருங்கள், அதுபோல் சிறுகீரை இங்கேயும் போட்டு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 4 தலை 3 தலை 4 தலை வந்துருச்சுங்க. இதையாவது நம்ம பராமரித்து கொண்டு வரணும். பார்த்தீங்களா, சிறுகீரை தான் எனக்கு போட்டிருக்குறோம். இந்த காட்டில் கொஞ்சம் சத்து இல்லாதனால, கொஞ்சம் வந்தது சரியில்லாதனால மாட்டையும் கட்டிட்டோம். கோழிக்குப்பை வச்சுருக்கிறேங்க. கோழிக்குப்பை பாருங்க, அங்கே கொட்டி வச்சுருக்கிறோம். அதுபோக காடும் தயார் நிலையில் தான் வச்சுருக்கிறோம். நம்ம இந்த காடு இப்போ கீரை கெட்டு போச்சுங்களா, இதை பூரா நம்ம கொத்தி போடணும். விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேங்க. பாருங்கள், இதெல்லாம் பிடுங்கித்தான் எறியணும், இல்லாட்டி மாட்டை கட்டணும். அதுபோக பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெண்டைக்காய் செடியெல்லாம் இருக்குது. கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறோம். பாருங்கள், தண்ணி நம்பி போச்சு. தண்ணி கம்மியாக தான் வரும் நம்மளுது. அதனால் பார்த்திங்கன்னா தோசை தூக்கி இங்கே போட்டுடலாம். தண்ணி வர இங்கே போய் நிறுத்தணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. அப்புறம் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா கத்திரி செடி, இதெல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ கூட ஒரு லைவ் ஒன்று போட்டேங்க, பார்த்துருப்பீங்க. பாருங்க, காட்டுறேன். பூரா பூ பிடிச்சிருச்சுங்க, பிஞ்சு பார்த்திங்களா. எல்லா செடியிலையும் இதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வச்சு ஒரு 25 நாள்லேயே கத்திரிக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து காப்புட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதுங்களா, இன்னும் பூ எடுக்கலை, ஆனால் காப்பு வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம விவசாயி காடு தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா சிறுகீரையெல்லாம் சிறுசாக இருக்குது, இன்னும் பெருசாகலை. போய் தண்ணி நிறுத்தணுங்க. பாருங்கள், நம்ம பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிறு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். சிறு விவசாயிங்கன்னா அன்றாட செலவு என்னவோ அதுக்கு உண்டான விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். தண்ணி அவ்வளோதான் இருக்குது. அந்தளவு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டிருக்குறோம். அது உங்களுக்கு நாளைக்கு காட்டுற ஒன்று களை வெட்டி முடியணும், செடி பெருசாகணும். சரிங்களா, பாருங்கள். ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. இங்கே பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டுட்ருக்குறோம், சின்ன செடி. பாருங்கள், 2 செடி வந்துட்டுருக்குது. தண்ணி நிறுத்துவோங்க. இதே நம்ம கேட்டு வேலைங்க. அது தண்ணி வரும் போச்சுங்கன்னா பாய். நம்ம விவசாயமெல்லாம் சிறு விவசாயம் தானுங்க. அன்றாட தேவைக்கானதை பண்ணிகிட்ருக்குறோம். அது இப்போ தான் தீபாவளியிலேருந்து ஃபஸ்ட்டு பண்ணுற காடு குத்தகைக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு தொட்டே பிடிச்சிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு குத்தகைக்கு பிடிச்சிருந்தாலுமே விவசாயத்தை வந்து இப்போ தான் நல்ல முறைக்கு பண்ணலான்ட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்திங்களா, தண்ணி வேஸ்ட்டு தண்ணியும் இந்த காடு பாயுது. எடுத்துள்ளங்க. பாருங்க, இதே சிறுகீரை விவசாயம். நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் பேசவும் வர மாட்டேங்குது, விவசாயத்தை பற்றி போடவும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியலிங்க. மாடு ஜம்முன்னு மேயுது பாருங்க. நம்ம தின்னதுன்னா கீரை
கீரை சாப்பிட்டதுங்கன்னா ஒத்தால போயிரு. பார்த்தீங்களா, நம்ம கீரை காட்டுதே இது பூரா. இதெல்லாம் கீரை காட்டுதேனுங்க. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது கீரையை. வாங்க எல்லோரும் விவசாயம் பழகலாம். நான் ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் வாங்க கற்றுக் கொடுக்குறேன். நன்றிங்க. நம்மளுக்கெல்லாம் நொறுங்க சப்போர்ட் பண்ணீங்க, தப்பில்லை. ஒன்றும் பண்ணுங்க. நம்ம விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றிங்க. மாடு அழகாக மேயுதுங்க, தெரியுதுங்களா?